நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னண்ணே எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தம்மா. உடம்பு சரியில்லையா? என்னாச்சுமா? உன்னை தான் கேட்குறேன், உடம்புக்கு என்னாச்சுன்னு. உனக்கு உடம்பு சரியில்லை, கவலைப்படாதம்மா. கூடிய சீக்கிரம் நல்லாயிடுவேன்னு ஆறுதல் சொல்லுக்கார். நாங்கள் வரல, எழுந்து நட, ஓடு அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். நான் எப்படின்னா ஓட முடியும்? பாசமா வளர்த்த 2 பொண்ணுங்களும் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. நான் என்னென்ன குறை வச்சேன்? நான் என்ன தவறு பண்ணேன்? அவ ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சிவாரு, ஜோதி எழுதுன லெட்டரை ஜீவா என்கிட்ட கொடுத்தா. நானும் படித்து பார்த்தேன். அவள் ஒன்றுமே தற்கொலை பண்ணிக்கலன்னு எழுதலை. எப்படி நான் வாழத்தான் போகிறேன், ஆனால் அம்மா மொத்தம் முடிக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு எழுதியிருக்கா. அந்த மாதிரி பொண்ணுங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, வாழ்க்கையில் சீக்கிரம் தோக்க மாட்டாங்க. சும்மா சும்மா அவளை பற்றியே நினச்சி உனக்குள்ளேயே சுருண்டுக்கிட்டு உன்னையே நீ தடிச்சுக்காத, புரியுதா? இல்லைண்ணே, சூர்யா ஒரு பக்கம் போயிட்டா, இப்போ ஜோதி வீட்டை விட்டு போயிட்டா. அவங்க தாத்தா பாட்டி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க தாத்தா பாட்டிக்கு நீ ஒன்றும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அப்பப்போ நான் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க, மரியாதை வச்சுருக்காங்க. இந்த 3 மணிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன்னு பரிபூர்ணமாக நம்புறாங்க. அவங்க தாத்தா பாட்டிக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க கவலை விடு. முதல்ல ஜோதி எங்கக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சுங்கிற ஒருத்தர் தெளிவாக அவங்களுக்கு புரிய வைப்போம். இந்த நிமிஷத்துலேருந்து ஜோதியை பற்றின நினைப்பை மறந்துடு. ஜீவா ஜான்சி கல்யாண விஷயம் என்ன முடிவு பண்ணிருக்க? ஜீவாக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். இந்த மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடுவேன். ஜான்சிக்கு? ஜான்சிக்கு நம்ம நம்பிய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அண்ணர்கிட்ட இது சம்பந்தமா பேசுனியா? ஏன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்பர்? நான் இதை பற்றி அப்போவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்மள எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. இந்த 3 பொண்ணுங்க மேலே பெரிய அன்பு செலுத்தி வளர்த்துருக்கோம். இந்த 3 பேரையும் வேற ஒரு நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். நம்மள அதை விட்டு ஜான்சியை நம்ம நம்பிக்கை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஊரில் என்ன பேசும்? சொத்துக்கு ஆசைப்பட்டா மறுபடியும் நம்ம நம்பிய வேண்டாம். நம்மள இது தேவையா நமக்கு? நீங்க வர வர சூர்யாவோட அப்பா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன சொத்து பெரிய சொத்து? ஊர்ல இல்லாத சொத்தா? நம்பிக்கை சொத்து இல்ல? இந்த சொத்து பத்தியோ இந்த வீடு பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அது பத்தி யாரும் எதுவும் கேட்கல. இந்த 3 பசங்களையும் நான் எவ்வளவு ஆசையா வளர்த்திருக்கேன். எல்லாரையும் வேற வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளவுதான், அந்த உறவு அதோட முடிஞ்சு போயிடும். ஜான்சியை நம்பிக்கை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அந்த ஒரு பொண்ணை பாக்குறதுக்காவது எல்லாரும் வருவாங்க, இந்த உறவு தொடரும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். நீங்க யாரு எது சொன்னாலும் சரி, இந்த கல்யாண விஷயத்துல என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் அன்பழகன் அண்ணனுக்கு போன் பண்ணிருக்கேன். அவர் வந்த உடனே கல்யாண விஷயத்த பேசி முடிச்சிடலாம். என்ன இருந்தாலும் நம்பிக்கை அவங்க தானே தாய் தகப்ப. அது சரி, ஜான்சி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போறேன்னா? இல்லை, எங்கே இருக்க போகிறேன்னு கேட்டேன். வீட்டில் தான். இந்த பாரு, நம்பி நம்ம தம்பி இந்த வீட்டுக்கு மருமகன் ஆனதுக்கப்புறம்
அவங்க கூட இங்கேயே இருக்க போறியா? இது அந்த 3 பொண்ணுங்க வீடு. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இங்கே தங்குறத விரும்புவாங்கன்னு நினைக்கிறியா? அண்ணே, என் பொண்ணுங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்கண்ணே. இந்த காலத்து பிள்ளைகளை நம்ப முடியாதுமா. என் பிள்ளை சிவாவோட நிலைமை என்ன தெரியுமா? பெத்த அப்பனை அவமானப்படுத்தி அழ வைக்கிறதுக்காக பண்ணக்கூடாத காரியத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். எந்த பிள்ளையும் நம்பாதம்மா. என்ன அன்வர் பார்க்குறேன்? அன்வர் கூடி சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். அவருக்காக பொண்ணு பார்த்துருக்காங்க. 2-1 மாதத்தில் கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் உண்டு லெதர் பிஸ்னஸ் ஒன்று போயிடுவார். பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு அப்பப்போ வந்து போவார். இப்படி எல்லாரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், எங்கே தங்க போகிறேன்னு கேட்டேன். ஏன் நீங்கள் இல்லையா? நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன். என் அண்ணன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. நான் அப்படித்தான் சொல்லுவேன். அண்ணே, நான் ஏற்கனவே மனவேதனையில் இருக்கேன். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணே. இது பாருமா, இந்த உலகத்தில் எந்த உறவும் நிரந்தரம் இல்லை. ஓம் புருஷன் ஓம் பிள்ளை இதுதாம்மா நிரந்தரம். காந்திமதி அம்மா அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. உலகநாதனும் நீயும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. உலகநாதனும் விருப்பப்படுறாருமா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன் நெகட்டிவாக பேசுகிறேன்? பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டியா? இது பாரு, நம்ம நேரடி பார்வையில் பாசத்தை கொட்டி பார்த்து வளர்த்த குழந்தைகளை வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுது. அப்பாவை அவமானப்படுத்துக்காகவே அடுத்த வீட்டு பாத்ரூம் அட்டி பார்க்குறேன். யாரையும் நம்ப முடியாதுமா. இது பாரு, சூர்யா இன்றைக்கோ நாளைக்கோ வயசுக்கு வர போகிறா. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு அப்பாவால் அவளை கவனிச்சிக்க முடியுமா? அவள் பாட்டிக்கோ வயசாகி போயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில்மா நீ கூட இருக்கணும். அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்க்கணுமா. சூர்யா எங்கே இருக்காளோ அதுதான் உனக்கு அயோத்தி. நீ வாழ்கிற வாழ்க்கை உன் பொண்ணுக்காகத்தான் இருக்கணும். இது பாரு, நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதில் எந்த மாற்றம் இல்லை. அன்வர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன சரியாக இருக்கும். என்னம்மா என்ன யோசிக்கிற? இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளும் இணையட்டும், அதுக்கப்புறம் சேர்ந்து குளிக்கிறத பற்றி யோசிக்கலாம். எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். ஆஃபீஸுக்கு அம்மா 2 தடவை என்னை பார்க்க வந்தாங்க. நீங்களும் அண்ணாமலையும் சேர்ந்து வாழணும்னு அம்மா ஆசைப்பட்றாங்க. நானும் அப்பாவும் அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம். சூர்யா குட்டி சந்தோஷமாக இருக்கணும். அவளுக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க மாப்பிள்ள. இப்போ இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணாமலைகிட்ட நீ கொஞ்சம் பேசுங்க. பேசினா எல்லாம் சரியாக போயிடும். புருஷன் முன்னாடிக்கு இடையில் 3ஆவது மனுஷன் வேண்டான்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களே அவங்ககிட்ட பேசுங்க. இல்லை அவன் முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருந்தால் சொல்லுங்கள். நானே ஒரு பொது இடத்துல நீங்கள் 2 பேரும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் எதுக்கு ஏற்பாடு பண்ணணும்? அதான் நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறதுக்கு கோர்ட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல. நடுவில் நீங்கள் என்ன ஏற்பாடு? மாப்பிள்ள, இந்த போலீஸு கோர்ட்டு சட்டம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அண்ணாமலை காலத்தில் நீங்கள் கட்டின தாலி இருக்குது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவள் உங்கள் மனைவி. அவகிட்ட 2 வார்த்தை பேசுங்க. இது பாருங்க, கோர்ட்டில் எனக்கு என்ன சொன்னீங்க? சூர்யா குட்டி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் அண்ணாமலை சேர்ந்து வாடான்னு சொன்னீங்களே. இப்போ இப்படி சொல்கிறீங்களே. அவள் உங்கள் மனைவி. நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க மாப்பிள்ள. என்ன இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சுக்கோமா, நாம சேர்ந்து வாழலாம் நம்ம காலில் விழ சொல்கிறீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லிங்க. பின்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவகிட்ட கெஞ்சுற அளவுக்கு உங்கள் தங்கச்சி ஒன்றும் பெரிய மகாராணி இல்லை. கட்டின புருஷனை காலில் இருக்க செருப்பாக மதிக்கிறவ.
அவளை தூக்கிட்டு போய் கோபுரத்தில் வச்சு கும்பாபிஷேகம்லாம் பண்ண முடியாது. உங்கள் தங்கச்சி கேரக்டரே சரியில்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நானும் ஒன்றும் கேடு கட்டவன் இல்லை. இங்கே பாருங்கள், நான் என்ன படிச்சிருக்கேன்? நான் யாருன்னு தெரியுமா? MBBS MS சர்ஜன். அவள் என்ன படிச்சிருக்கா? வெறும் 10ஆம் கிளாஸ். அவளுக்கே அவ்வளோ ஈகோ இருக்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்கும்? இது பாருங்க, இந்த ஈகோ, அந்தஸ்து, உச்சாத்தனம் இதெல்லாம் பழக வர்றது. என்ன இப்படி பேசுறீங்க? ஆமாம், நான் இப்படி தான் பேசுவேன். எனக்கு இப்படி தான் பேச தெரியும். இப்போ என்ன பண்ணுன்றீங்க? என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? கோர்ட்டில் என்ன சொன்னீங்க? 2 பேரும் சேர்ந்து வாழணும் ஆசைப்படுன்னு சொன்னீங்க. கோர்ட்டில் அப்படி சொன்னேன். எதுக்காக அப்படி சொன்னேன்னு தெரியுமா? என் பொண்ணுக்காக. என் பொண்ணு என் கூட வாழணுங்கிறதுக்காக. இப்போ உங்கள் தங்கச்சி என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாளா? அவளை வந்து என் காலில் விட சொல்லுங்கள். புரியுதா? மாப்பிள்ள, ஏன் இப்படி ரெட்டை வேஷம் போடுறீங்க? ஆமாம், நான் ரெட்டை வேஷம் தான் போடுறேன். நான் ரெட்டை வேஷம் போடுறவன் தான். நான் கெட்டவன் தான். ஏன்? எப்படி இருந்தா என்ன? எல்லாம் உங்கள் தங்கச்சி தான். எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் தங்கச்சி தான். அம்மா, சூர்யா வள்ளி எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. நல்லா தெரியும்ல. நான் தான்ப்பா அனுப்பிச்சு வச்சேன். ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்பா கோயிலுக்கு போறது தப்பா? தவசி எதுக்காக பார்க்க போன? ஏன் தம்பி, அம்மா தவசி நோக்கியால் எந்த பிரச்சனை? பிரச்சனை தான். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. தவசி கேட்கறான், ஏன் ரெட்டை வேஷம் போடுற? ஏன் அம்மாவை எல்லாத்தையும் கெஞ்ச வைக்கிறான்னு கேட்கறான். நீங்களே ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? உங்க தங்கச்சி பழி வாங்க தான் இந்த செய்தியும் சொல்ல வேண்டியதானே? முட்டாள்தனமா பேசாத. பெருசா ஐடியா கொடுத்துட்டு இருக்க நீ. அம்மா, நீ இந்த தவசியை பார்க்க போறது, அண்ணாமலைகிட்ட போய் கெஞ்சுறது, இந்த மாதிரி வேலை பண்ணாத. எங்க அம்மா யார்கிட்டயும் கெஞ்சறது எனக்கு பிடிக்காது. புரியுதா உனக்கு? அண்ணாமலை கிட்ட இருந்து சூர்யாவை ஏன் பிரிச்ச? அண்ணாமலை வேதனை பண்ணுங்கிறதுக்காக தானே. இப்போ வருத்தப்படுறாள், அதை பார்த்துட்டு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு அண்ணாமலை இந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாம்னு ஐடியாலாம் பண்ணாத. புரியுதாமா? என்ன மாப்ள, என்ன இங்க பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம பசங்கள துடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, வேலை கூடு வேலை கூடுன்னு. சொல்லுங்க, பிரச்சனை தீர்த்து கட்டிடுவோம். ஏண்டா கொலை செய்ய போறியா? இந்த கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறதுல உன்னுடைய பாலிசி. நான் யாரு? சாத்வீகமான முறையில கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடத்துறது இந்த கோமதியுடைய பாலிசி. புரியுதா உனக்கு? சொல்லுங்க மாப்ள, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீங்களும் அம்மாவும் தான். புரியுதா? நீங்க வாய மூடிட்டு சும்மா இருந்தா அதுவே போதும். எது நான் வாய மூடுறதா? மாப்பிள வர வர அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டா. கூட்டணியில இருந்தாலும் கத்துறா, இல்லைனாலும் கத்துறா. இவனை தனி தொகுதியில நிறுத்தி கையில பிச்சை எடுக்க விட்டா சரியா போயிடும். அதுக்கப்புறம் ஹீ கோல் டு கீழ்பாக்கம். வாட் யூ திங்கிங் மலையாள மந்திரவாதி? தம்பி ஒண்ணும் பிராந்த் இல்ல. ஜெயில இருக்க வேண்டிய ஆள் எல்லாம் வெளியே இருந்துட்டு கருப்பு கண்ணாடியும் பட்டி வேஷ்டி போட்டிருக்கு பாரு, அயாளுதான் பிராந்து. ஏய், என்ன சூசகமா திட்டிக்கிட்டு இருக்கியா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ அந்த சாத்த படம் பாத்துட்டு வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் அரசு புரசலா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? ஞானும் சில விஷயம் அரச புரசல கேள்விப்பட்டு, அதுவும் உண்மைதானே? என்ன கேள்விப்பட்ட? அடிக்கடி தமிழரசியை பாக்குனதா பேசுனதா? மந்திரமூர்த்தியோட பெரிய பையன் விநாயகம் அவன் வந்து நீங்கள்ட்ட பேசுனதா? அவனுக்கு உனக்கு எந்த சம்மந்தம்? இதுல என்ன உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இங்க பாருங்க, இவ வளர்றதெல்லாம் கேட்டு நீங்க என்ன சந்தேகப்படாதீங்க. இந்த நம்ம ஊர்ல கங்காணின்னு ஒருத்தர் இருந்தானே, குழுவியெல்லாம் வித்துக்கிட்டு, அவன் தான் இங்க மந்திரமூர்த்தியாருன்னு ஒரு போர்வையை பொத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பையன் உருப்படாதவன் தெல்லவெறி ஒருத்தன். நம்ம தமிழரசியை பார்த்து சொல்லி விட்டுட்டு திரிறான். அவன் அடிக்கடி ஹோட்டலுக்கெல்லாம் வருவான். நான் அப்பப்ப டிஃபன் சாப்பிட போவேன், டீ குடிக்க போவேன். அப்ப 2 பேரும் மீட் பண்ணிக்குவோம். அதைத்தான் அந்த குண்டு உளறிக்கிட்டு இருக்கு. நான் நம்ம குடும்பத்துக்குலாம் எந்த துரோகம் பண்ண மாட்டாத. இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் துரோகம் பண்ணாத ஒரே தேசிய குடிமகன் நான் தான். அத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு அத்தை 20 lakhs சேஞ்ச் இருந்தா கொடுங்களேன். எது கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, வருகிற பாராளுமன்ற எலெக்ஷன்ல எல்லா கட்சியும் சேர்ந்து என்ன ஒரு தொகுதியில் நிறுத்துறாங்க. அப்படி நான் நின்னா சுயேட்சையா ஜெயிச்சிருவேன். அப்புறம் வர்ற கமிஷன்ல இருந்து உங்களுக்கு 80 lakhs திருப்பி கொடுத்துறேன். மாப்பிள, இப்பவே கொடுக்குறீங்களா? கொடுங்க. கொஞ்சம் உள்ள போறீங்களா? முடிதான் நரைச்சதுன்னு நினைச்சா உங்களுக்கு மூளையும் சேர்த்து நரைச்சு போச்சு. வருங்கால பிரதமர் ஆயிருந்தா உங்க தலைமையில் சங்க திருவிழா நடத்தி விட்டுருப்பேன். மிஸ் பண்ணிட்டீங்க, போங்க. ஆனா மொட்டை மாடியில தான் திருவிழா. பார்கவி, என்னம்மா இப்ப எல்லாம் சம்பந்தம் இல்லாம பேசுற? தமிழரசிங்கிற, மந்திரமூர்த்தியாருங்கிற, விநாயகங்கிற, இதெல்லாம் மாப்பிள்ள கிட்ட ஏமா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அடிக்கடி விநாயகம் போன் வருன்னு, அது எந்த விவரம்னு கோமதி கிட்ட கேட்டு, வேற ஒண்ணு இல்ல, சும்மாதான்.
ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஆ தமிழ்குமரன் சார் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க யார் பேசுறீங்க? ஞா பார்கவி பேசுனது. பார்கவின்னு சொன்னா அவருக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. ஆ என்னங்க ஃபோன்? யாரு? பார்கவியா? நீ போ. ம். சொல்லு பார்கவி, என்ன விஷயம்? ஆ அதான் ஒரு முக்கியமான விஷயமா. இதை பார், வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறவளை வச்சுக்காத. எதுவாக இருந்தாலும் செல்லில் பேசு. டெய்லி 7லேருந்து 8 வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பேன், பாரில் தான் இருப்பேன். தாராளமாக பேசலாம், அப்போ பேசு. இல்ல இங்க ஒரு முக்கியமான விஷயம். சரி சொல்லு. ஆ விநாயகத்தை விசாரிக்க சொன்னீங்கல்ல? ஆமாம். அதான் விநாயகத்துக்கும் தமிழரசிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. விநாயகம் அடிக்கடி வந்து பார்க்கணுதா. எதுக்கு? விநாயகத்துக்கு தமிழரசி மேலே பிரியம் போல உண்டு, அதனால தான். இதெல்லாம் யார் சொன்னா உனக்கு? அதான் நான் சொன்னேன்ல, எங்க வீட்டில் கோமதி நாயக்கனும் ஒரு உளர் வாங்கிட்டு அவன் மூலியமா கேட்டு சொல்றேன்னு சொன்னேனே, அவன் தான் உளர்னா. ம். சரி, வேற எந்த செய்யா சொல்லுங்க. நேரில் மீட் பண்ணி பேசுவோம். எப்படி மீட் பண்ணலாம்? எப்போ எங்கங்கிறத நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இப்போ ஃபோனை வை. சரி. எந்த இது இப்படி ரோட்ல இப்படி கார்ல வச்சு பேசுனது? சொல்லுங்க, நான் வீட்டுக்கே வந்திருக்கோம்ல. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க. வீட்டுக்கு வர்றது, வீட்டில் வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த காரணத்தை கொண்டு பிஸ்னஸ் நான் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேன். புரிஞ்சுதா? ம். ஆமாம், சாத்தப்பன் குணமாயி நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கிறது கோமதிக்கோ தமிழரசிக்கோ தெரியுமா? கோமதிக்கு தெரிய வாய்ப்பில்ல. தமிழரசிக்கு ஒரு சமயம் தெரிஞ்சா தெரிஞ்சிருக்கும். நான் விசாரிச்ச வரைக்கும் தமிழரசிக்கும் தெரியாது. அப்புறம் இந்தா நீங்க நேரா தமிழரசிட்ட போயிட்டு, ஞான் தான் சாத்தப்பனோட தம்பி, சொத்தோட பவர் ஆஃப் அட்டர்னி உன் பேருக்கு எழுதிருக்காங்கல்ல, அதை எந்த பேருக்கு எழுதி கூட தமிழரசி கேட்க வேண்டியதானே? எதிரியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வேறெல்லாம் கட் பண்ணணும். தமிழரசிக்கு இப்போ 2 பேர் சப்போர்ட்டு. ஒன்று சந்தானம், அவனை அப்புறப்படுத்துறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் 2வது விநாயகம். அந்த விநாயகம் எந்த யோசிக்கிறது? விநாயகம் சம்மந்தப்படுறதால பேசாம நான் விளைக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, எந்த இங்கன்னு பேசுனது? உங்க அண்ணன் சாத்தப்ப பாவம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஒன்று பண்ணுறேன். பேசாம மந்திரமுத்தியாட்ட சொல்லி இந்த விஷயத்தை முடிக்க பார்க்குறேன். எதுக்கு அனாவசியமா அவரை விஷயத்துல நுழைக்கிறது? மந்திரமூர்த்தியார் சொன்னாதான் விநாயகன் கேட்பான், இல்லைன்னா துள்ளி குதிப்பான். நான் என்ன பண்ணுறது? விநாயகத்தை நான் என்ன பண்ணுறது சொல்லு. சரி, நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நாளைக்கு நான் மந்திரமூர்த்தியாரை பார்த்து பேசி இது விஷயமா மூவ் பண்ணுறேன். எல்லா விஷயமும் நல்லபடியாக முடிஞ்சப்புறம் என் பங்கை கரெக்டாகிட்டு கொடுக்கும்லே. இதெல்லாம் என்கிட்ட பேசாத. நீ ஆச்சு, சாத்தப்பனாச்சு. இந்த சொத்துலேருந்து சல்லி காசு எனக்கு தேவை கிடையாது. நான் எடுத்துக்கவும் மாட்டேன். சரி, ஒரு நிமிஷம். நான் மந்திரமூர்த்தியாரை பார்த்து பேசுகிற வரைக்கும் இந்த விஷயம் கோமதிக்கோ தமிழரசிக்கோ தெரியக்கூடாது. ஜாக்கிரதை, புரிஞ்சதில்ல? சரி. ம், பாருங்க. போயிட்டு வா. ஏண்டா வேணா போனவரேன், போன் அடிக்குது இல்ல, எழுந்து போய் எடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ஏன் நீங்க கூட தான் ஃபோன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, நீங்க போய் எடுக்கிறது? டேய், நான் இப்போதான்டா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கு. அதோட
ஆபீஸ்ல டெலிபோன் வெங்கட்ராமனோட மாரடிச்சு போனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் மட்டும் இங்க என்ன சும்மா உட்காந்துருக்கேன்? 1000 லாரிக்கு எவ்வளவு டீசல் வேணும்னு ஒரு பட்ஜெட்டே போட்டுட்டு இருக்கேன். என்னம்பா ரிங் போயிட்டு இருக்குடி. அம்மா சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க, போய் எட. ஏய் போன் லதாவுக்கு தாண்டா இருக்கும். நான் போய் போனை எடுத்தேன்னா எவனாவது போன்ல குரலை மாத்திக்கிட்டு பேசுவான். ஏ லதா, நீ போய் போனை எடுண்டி. எனக்கு ஒன்றும் இருக்காது, சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறதுங்க? நீங்க யார் பேசுறது? நான் சக்தி பேசுறேங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள இது? நாங்க போட்டோ கொண்டு வந்து கொடுத்தோம். எங்க பொண்ணை நீங்க வீட்டுக்கு வந்து பாத்துக்க கூடாதா? இல்ல ஒரு வார்த்தை போன் பண்ணி இருந்திருக்கலாம்ல. ஏங்க ஹலோ ஹலோ, என்ன எதுக்கு மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்க நீங்க? நீங்க எதுக்கு என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்க? நீங்க யாருங்க? இங்க குடுறா. ஹலோ, சம்பந்தி அம்மாவா? சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நல்லா இருக்கீங்களா? அப்பா சம்பந்தியா, இந்த கிராமத்துக்கு போய் கரும்பு தோட்டத்தை பார்க்கலாம்னு சொன்னாரு. எப்ப பார்க்கலாம்? சும்மாறா. ஐயோ, உங்களே இல்ல சம்பந்தி அம்மா, இங்க. அப்புறம் சொல்லுங்க சம்பந்தி, நானும் எங்க வீட்டுக்காரும் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தோம். எங்க பசங்க ஜாதகத்தையும் கொடுத்துட்டு வந்தோம். எல்லாம் நல்லா பொருந்திருக்குன்னு வேற சொன்னாங்க. அத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. கணத்துல போட்ட கல்லு மாதிரி திம்முன்னு இருக்கு. அதான். அது இல்ல சம்பந்தி அம்மா, அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். எங்க பொண்ண உங்க வீட்டு மருமகளா அனுப்புறதுல எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. கூடிய சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். சம்பந்தி, நான் எங்க ஜோசியர் கிட்ட கேட்டேன். தை மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். பிப்ரவரி 9ஆம் தேதி நல்ல முகூர்த்தமா. நீங்க சரின்னு சொன்னா ஏற்பாடு பண்ணிடலாமே. நான் தான் சொல்லிட்டேன் சம்பந்தி அம்மா, எங்க பொண்ண உங்க வீட்டு மருமகளா அனுப்புறதுல எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. ஆனா என் பையனை தான் உங்க மாப்பிள்ளையா. நான் சக்தி பேசுறேங்க. மாப்பிள்ள நீங்களா? ஒரு நிமிஷம். ஷீலட்ட பேசுறீங்களா மாப்பிள்ள? இத பாருங்க, உங்க பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால தயவு செய்து உங்க பொண்ணுக்கு நீங்க வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துருங்க. இத பாருங்க, முடிவா சொல்றேங்க, உங்க பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாப்பிள்ள இன்னொரு தடவை போன் பண்ணி மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க, புரியுதா? போன வைங்க. என்னம்மா, என்ன சொல்றாங்க? அவங்க பொண்ணு லதாவுக்கும் நம்ம திவாகருக்கும் ஓகேவா? ஆனா அந்த சக்திக்கு உன்னை பிடிக்கலையா, அதனால வேற நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொல்றான். இது பாருமா, எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோ, இவனுக்கும் லதாக்கும் கல்யாணம் நடக்கூடாது. அந்த வீட்டு சம்மதமே நமக்கு தேவையில்ல. ஏய் ஷீலா, டேய், போன் பேசிக்கிட்டு இருக்கேன், பாதியில அதை புடுங்கி அவங்க கிட்ட இப்படி பேசுறியே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நானும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியாச்சு. நீங்க திரும்ப திரும்ப அந்த பொண்ணை என் தலையில கட்டணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் நல்லா இருக்கா? இல்லடா தம்பி, இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு வச்சுக்கோ, 1000 ஏக்கர்ல கரும்பு அத்தனையும் சர்க்கரையா மாத்தி எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, பணம் டாலர்ல கிடைக்கும். அண்ணே, இது என் வாழ்க்கை பிரச்சனை. இதுவும் என் வாழ்க்கை பிரச்சனை தான். டேய், இத பாருடா, பெரியவங்களா பார்த்து உங்க அண்ணனுக்கு நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்க என்ன குறைஞ்சு போயிட்டாங்க? நல்லா தானே இருக்காங்க. ஷீலாவும் நல்ல பொண்ணுடா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு ஜீவா ஜீவான்னு புலம்பிட்டு இருக்காத. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி அண்ணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நான் விரும்புறேன். ஜீவா அந்த மாதிரி நல்ல பொண்ணு, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. சக்தி, ஏன் சக்தி பிடிவாத பிடிக்கிற? நீ ஷீலாவே கல்யாணம் பண்ணிக்க. அந்த பொண்ணை பார்த்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்பதான் லதாவுக்கும் திவாகருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுவும் இல்லாம லதாவுக்கு திவாகரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி நான் வாயை திறந்து சொன்னாடா? எந்த பொண்ணாவது இவனை எனக்கு பிடிச்சிருக்கு, இவனை கல்யாணம் பண்ணி வைன்னு வாயை திறந்து சொல்லுவாளா? நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதா? அவ உங்க அண்ணிக்கிட்ட பேசுறதையும் அந்த போட்டோவையும் பார்த்துட்டு இருக்கிறதையும் பார்த்தா திவாகரை இவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். இல்லடா, இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல நிறைய செலவு மிச்சம். டேய், பொண்ணை பார்க்காதடா, பட்ஜெட்டை பாரு. முதல்ல உங்ககிட்ட இந்த கால்குலேட்டர் நோட் புக்லாம் தூக்கி எறிஞ்சாதான் நீ உருப்பிடுவ. டேய், இத பாருடா, இந்த குடும்ப தலைவன் தான், உங்களுக்கெல்லாம் அப்பா. உங்க கூடலாம் ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கேங்கிற ஒரே காரணத்தினால எல்லா முடிவும் நீங்களே எடுக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்ப சொல்றேன், அதுவும் முடிவா சொல்றேன், ஷீலா தான் இந்த வீட்டு மருமக, திவாகர் தான் இந்த வீட்டு மாப்பிள. இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. சொல்லிட்டேன். முடியாதுப்பா. ஏன்டா முடியாது? ஏன் முடியாதுன்ற? ஷீலாவுக்கு என்ன குறைச்சல்? இந்த பார், உங்க அண்ணனுக்கு அண்ணியை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம், அவங்க சந்தோஷமா இல்லையா? அது மாதிரி தான் ஷீலாவோ சும்மா ஜீவா ஜீவான்னு புலம்பாதரா. அம்மா, நான் ஜீவா காதலிச்சிட்டு இருக்கேம்மா. ஜீவாவே வாயை திறந்து என்கிட்ட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா, கண்டிப்பா சொல்லுவா. எனக்கு 50 வயசு ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். போதுமா? சக்தி, ஜீவா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, சொன்னா கேளு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பா. நான் சொல்றத கேளுடா. ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிற? எல்லாரும் சொல்றாங்கல்ல. முடியாதுப்பா, முடியாது. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிருந்தா என்னடா அர்த்தம்? நான் ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றேன்னு அர்த்தம். டேய்,
எப்போ பார்த்தாலும் ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறிய. ஒன்று நீ அந்த வீட்டில் போய் பொண்ணு கேளு, இல்லை நாங்கள் போய் கேட்குறோம். தேவையில்லப்பா. சக்தி, யாரும் ஜீவா. யார்ட்டையும் போய் பேச வேண்டிய தேவையில்லை. ஜீவாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. கண்டிப்பா சொல்லுவா. அண்ணி கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணி. ஜீவா ஜீவா அண்ணி, ஜீவா தான் என் உயிர். நீங்களா புரிஞ்சுக்கங்க. ஓ சக்தி. எப்ப பார்த்தாலும் என்ன இம்சை பண்ணிட்டே இருக்கீங்க. ஜீவா ஜீவா லதா ஜீவா. இவ இப்ப எதுக்கு இங்க வந்தா? என் கரும்பெல்லாம் கருகிடும். ஐயோ, நாங்க 2 பேரும் சினிமா போலான்னு பிளான் பண்ணோம். அதான் இங்க வர சொன்னேன். அதுக்குள்ள உங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டீங்க. ஜீவா, வா போலாம். ஜீவா ஜீவா, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடி. என்ன ஜீவா, டைம் ஆயிடுச்சு, சினிமாக்கு போக வேண்டாமா? சீக்கிரம் குடி. குடி சொல்றேன்ல. லதா, நான் உங்க அண்ணனை மீட் பண்ணணும். அண்ணனை மீட் பண்ணணுமா? வேற வேணையே வேண்டாம். நீ இப்ப போய் அவனை மீட் பண்ணனா நீயே அவனை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும். எதுக்கு ஜீவா, நீ குடி, நம்ம சினிமாக்கு போலாம். இல்ல லதா, உங்க அண்ணன் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, என்னை இவ்வளவு காதலிக்கிறாரு. அவரை ஏமாத்த எனக்கு மனசு வரல. நான் அவரை பார்த்து என் நிலைமை அவருக்கு புரிய வைக்கணும். நீ எந்த நிலைமையும் புரிய வைக்க வேண்டாம். அவன் கிட்ட நிலைமை சொல்லிட்ட, அவன் கேட்க மாட்டான். பைத்தியம் மாதிரி உன் காலையும் வந்து விழுவான். எதுக்கு இந்த தொந்தரவு? உங்க வீட்டுல இருக்கிறவங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா இருக்காரு. ஆனா என்னாலதான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவரை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்புறம் என்ன ஜீவா, நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் முடியாதுன்னு சொல்றேன் லதா. ஏன்னா அவர் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ. என்னால அவரை ஏத்துக்க முடியாது. நீ வேணா பாரு, என்னை விட அழகான பொண்ணு கண்டிப்பா அவருக்கு கிடைப்பா. நான் அவரை பார்த்து என் நிலைமை அவருக்கு புரிய வைக்கணும். ப்ளீஸ், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ண. ஐயோ, என் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டி என்ன இப்படி தொந்தரவு பண்ற? உன் மனசுல இருக்கிறது என்னன்னு சொல்ல. உன் நிலைமை என்ன, எல்லாத்தையும் சொல்லு. நான் ஒரு ஒரு பெரிய பாலைவனத்துல சுட்டு இருக்கிற வெயில்ல நான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்க அண்ணன் இல்ல ஒரு நீரூற்ற மாதிரி என் கண்ணுக்கு தெரியறாரு. என் கண்ணும் மூளையும் சொல்லுது, அந்த நீரூற்று உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு, நீ அங்க போ, அங்க தண்ணி குடின்னு. ஆனா என் மனசுல அங்க போகாத, அது நீரூற்று இல்ல, வெறும் காணல் நீர்னு. உங்க அண்ணன் நான் எவ்வளவோ மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரோட நினைவில என்னைய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு அழகான மாலை பொழுதுல ஒரு இனிமையான ராகத்தை வீணையில வாசிச்சுட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரே ஒரு நரம்பு அப்படியே அறந்து போகும்போது ஒரு நாதம், ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு சத்தத்தை உன் கண்ணன் தினம் தினம் என் மனசுல ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படியே அந்த கண்ணாடியில நிமிர்ந்து பார்க்கும்போது உங்க அண்ணன் முகம் அந்த கண்ணாடியில தெரியுது. வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ரியர்வியூ மிரர்ல பார்த்தா அந்த கண்ணாடியில உங்க அண்ணன் முகம் தெரியுது. நான் குடிக்கிற தண்ணியில
நான் செய்யற வேலையில என் மனசு, என் கண்ணு, என் மூளை எல்லாமே உங்க அண்ணனையே சுத்தி சுத்தி வருது. என்னால அவரை மறக்கவே முடியல. ஆனா அதே நேரத்துல என்னால அவரை ஏத்துக்கவும் முடியல. என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது லதா. இந்த நிலைமைய நான் மட்டும் உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம விட்டுட்டா ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல காதலை கொன்ன பாவியா நான் மாறிடுவேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அவரை எப்படியாவது பார்த்து என் நிலைமை அவருக்கு புரிய வைக்கணும். நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணு ப்ளீஸ். ஜீவா, அவ மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க, பின்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? சொல்லு ஜீவா. இப்படி மௌனமாவே இருக்காத, ஏதாச்சும் பேசு. ஒண்ணு வேணும்னா வேணும்னு சொல்லு, வேண்டானா வேண்டான்னு சொல்லிடு. இது உனக்கும் நல்லதில்ல, எங்க அண்ணனுக்கும் நல்லதில்ல. நீ யாரையாவது லவ் பண்றியா? அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணுவான்னு பயப்படுறியா? மாப்ள, என் ஆட்டத்தை பாத்தியா? பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை. ஆட்டத்தை பாரு மாப்ள, அசந்து போயிருவேன். என்ன ஆட்டானாலும் சரி, நீ காரியத்துல கண்ணா இருந்துகிட்டு இருக்க. சும்மா சொல்லக்கூடாது மாப்ள. குங்குமம் டைமுக்கு குடிக்க ஆரம்பிச்ச, அப்புறம் அப்படியே முன்னுக்கு வந்து வரம் ஸ்லாட் ரேஞ்சுக்கு வந்த, இப்ப மதியம் சொர்க்கம் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? கோமதி, கோமதி, மனசு சரியில்லை கோமதி. எது? ஆமையா, நீ பீகார் சிஎம் லல்லு பிரசாத் யாதவ் உன்னை குடியரசு தின விழா அன்னைக்கு கவர்னர் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிவிட்டாரு. உனக்கு மனசு சரியில்லை போயாயோ? உனக்கு என்ன கப்பல் கவுந்து போச்சா, இல்ல ஊப்பியில இருக்கிற தொழிற்சாலை க்ளோஸ் ஆகி போச்சா? என்ன பிரச்சனை? நீதான் காக்கா சூழியம்னால கவர்மெண்ட் ஊழியனா இருக்கியா? மாசமான கை நிறைய சம்பளம் வாங்குற, அதையும் வெளியே வரும்போது புடிங்கி போடுறாங்க. பத்தாக்குறைக்கு தங்கச்சி வீடு, தண்ணி, டிவின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்னங்க மன பிரச்சனை? தேவையெல்லாம் பேசின அப்புறம் நடக்கிறத வேறையாமா? முதல்ல ஒழுங்கா எழுந்துச்சு நின்னு காட்டுறா. நீ என்னடா என்னடா ஒழுங்கா நிக்கவே முடியல, இதுல நடக்கிறானா நட்டு மாதிரி. போடா, ஒரு பேக்கப் போட்டு. ஹாய் ஹாய் தமிழு, வா 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 வா. தங்கச்சி, உன்னை பாக்கலான்னு தான் வந்த. வந்த இடத்துல மாப்பிள்ள தனியாவர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான். போனா போதேன்னு வேர்க்கல்லைய தின்னு நான் கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு 3 மணில இருந்து போன் பண்ணி வா வான்னு உயிரை வாங்கினேன்? தமிழ் 10 நாளைக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்ல, எடுத்து வச்சிருக்க, எடுத்து வைக்கலையா? இரு 1 லட்சமா? என்னடா தங்கச்சி இது? தவச்சி உனக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா? இத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. முதல்ல என் பணத்தை செட்டில் பண்ணி அனுப்பு. நானு நீ ஒண்ணா? தங்கச்சினா எனக்கு உயிர்ரா. அப்போ நாங்கல்ல? நீ வந்து வேண்டாம் விடு. தமிழ், இப்ப பணம் தரவே தர மாட்டியாடி? உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? காரணம் இல்ல சொல்ல மாட்டேன். ஒட்டாடு வங்கியே இந்தியா கடன் கேட்டா காரணம் சொன்னா தான் கொடுப்பேங்குது. உனக்கு பணம் வேணும்னா காரணத்தை சொல்லிட்டு பணத்தை கேளு. தமிழ், சௌந்தர்யாக்கு பிரசவமா போகுது, டாக்டர் வேற சிசேரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த செலவு இந்த செலவு ஏகப்பட்ட செலவு இருக்கு. 1 லட்சம் ரூபாய் பணம் குடுறி. ஐயா, கோசாஸ்பத்திரி விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். யோ, இதுக்கெல்லாம் பாட்டி வைத்தியம் தான் பெஸ்ட் வைத்தியம். உன் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்தோட பாத்ரூம்ல தள்ளி விடு, அவ பிள்ளை பெத்து கொடுத்துருவா. இதுக்கு எதுக்கு மீன் செலவு பண்ற? ரீசன் நாட் ஓகே, டோன்ட் கிவ் மணி. பாரு, நீ மட்டும் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, இங்கேயே குடிச்சு சத்தியமா செத்து போயிடும். ஜெய் முதல்ல அத செய்டா. தமிழு, ஐயோ பாத்தியாடா, என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு பாத்தியாடா? இதெல்லாம் அந்த பட்டிமன்றத்தில் பேசின ராஜாவுக்கு தெரியலையா? தினக்கூலி பொங்கல் அன்னைக்கு சோழமன் பாப்பையா ஒரு பட்டிமன்றம் நடத்தினார். அதுல இந்த அண்ணாமலை வந்து பாசம் வச்சிருக்கிறது அண்ணன் தவசி மேலையா இல்ல புருஷ உலகநாத மேலையான்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதுல அந்த ராஜா சொல்றாரு அண்ணன் தவசி மேலதான் அப்படின்னு அடிச்சு சொல்றாருப்பா. நீ பாத்துக்கிட்டே இரு, வர தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சாலமன் பாப்பையாவுக்கு எதிரா நான் ஒரு பட்டிமன்றம் நடத்துறேன். அதுல என் தங்கச்சி பாசம் வச்சிருக்கிறது புருஷ மேலதான் நான் தீர்ப்பு எழுதுறேன். ஐயோ, லட்சுமி பாத்திரம் போல ஆளாச்சு. கையற குடுறேன் பணத்தை. என்னையா கண்ணுல ஒத்தி கூட விட மாட்டியா நீ? என்னடா அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா பணம் கைக்கு வந்தோட டக்குன்னு விரைச்சுக்கிட்டியா? டேய், ஒரு தேங்க்ஸ் அவ சொல்லிட்டு போடா. பாத்தியா தமிழ், விசுவாசமே இல்லாம போறான் பாரு. நான் உன் வீட்டுல நாய் மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு நீ 5 பைசா கூட தர மாட்டேங்கிற. இப்படி குடிச்சிட்டு ஆட்டம் போட்டா தான் பணம் தருவியா? இங்க பாரு, எனக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரல ஆடிக்கிட்டு இருக்கு. நீ பணம் கொடுத்தா தான் நிக்கும். எப்ப தரப்போற? தங்கச்சி தமிழ் போற வேகத்தை பார்த்தா பணத்தை எடுக்கவா கொடுக்கவா? எப்பா, இந்த நாத்த நாருது. இத குடிச்சிட்டு கட்டுக்கட்டா பணம் வாங்கிட்டு போயிட்டானே அவன். அம்மா சீக்கிரமா.
ஏண்டா தலையில் தட்டுற? ஏண்டா புள்ளைய தலையில் தட்டுற? உக்காரு. என்ன டிஃபன்? இட்லி. புளிச்ச மாவு இட்லி தானா? இதை விட்டா உனக்கு வேற எதுவுமே செய்ய தெரியாதா? என்னடா வாய் ரொம்ப நீளுது? சுபானு ரெடியா போலாமா? இரண்டு சாப்பிட்டு வர, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம். அம்மா நான் தனியா கிளம்புறேன். பாய்மா. ஏண்டா அவசரப்படுற? உட்காந்து சாப்பிட்டு போ. நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு? வீட்டில் சாப்பாடு சரியில்லைன்னா வெளியே தானே சாப்பிடணும். பணத்தை கொடு. எவ்வளோ பணம் வேணும்? ஒரு 1000 ரூபா கொடு. என்னது 1000 ரூபாவா? குடுமா. நீ பிறந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் முழுசா 1000 ரூபாய் நோட்டே நான் பார்த்தேன். அது வரைக்கும் உங்க அப்பா ஒரு நயா பைசா என் கண்ணில் காட்டினது கிடையாது. ஸ்கூலுக்கு போற பையனுக்கு 1000 ரூபாய் வேணுமா? ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. உங்க வீட்டுக்காரரை கேட்டா ஒரு 50 பைசா கொடுப்பாரு. அதை வச்சு பபுள் காம் வாங்க முடியுமா? நீ மொத்தமா 1000 ரூபா தாமா. நான் 25ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கிறேன். அப்புறம் 50 100 அப்பப்போ வாங்கி. அதெல்லாம் ஒரு நயா பைசா கிடைக்காது. உட்காரு, உட்காந்து சாப்பிடு. ஏன் சிவா சாப்பிடலையா? அவனுக்கு பசிக்கலையா? நீங்க உட்காருங்க. என்னவா தெரியல, வேணாங்கிறான். சட்னி ஊத்துட்ட? அப்பா செலவுக்கு அம்மாட்ட காசு கேட்டிருந்தேன், தரல. நீங்க தாங்கப்பா. எவ்வளோ வேணும்? 1000 ரூபா தாங்கப்பா. 1000மா? ஆ. வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு போகிறேன், ஸ்கூலுக்கு நான் ட்ராப் பண்ணுறேன், மத்தியானம் சாப்பாடு வீட்டிலேருந்து வருது, சாயங்காலம் நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் காரம் வேணும்னா அம்மா செஞ்சு கொடுக்குறா, சனி ஞாயிறு வெளியே கூட்டி போனால் அங்கே நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் எதுக்கு உனக்கு பணம்? தரமாட்டிங்களா? தரமாட்டீங்க. யோ என்னடா திருட்டு பையல? கையடியா? ஓடாங்கற. கையடின்னு சொல்றேன்ல. மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சு ஓடாங்கற. விடியா? என்னடா விடுறது? விடியா சொல்றேன்ல. இரியா. சரி சைக்கிள் திருடுனா சார். ஸ்கூல் படிக்கிற பையன்ட்ட போய் தகராறு பண்றியா? சரி சைக்கிள் திருடிட்டு போனா சார். சார் அது ஏன் சைக்கிள் சார்? திருடிட்டு பொய்யா சொல்ற? இரியா கேட்டுட்டு இருக்கம்ல. ஏயா வசதியான விட்டு பையன் மாதிரி இருக்கா, இவன் போய் சைக்கிள் திருடுவானாயா? சார் இவன் தான் சார், நான் சொல்லேன்டா. அண்ணாச்சி சைக்கிள் தான் சார் இது. திருடிட்டு போய் சொல்றா சார் இவன். எவன் அண்ணாச்சி? அவர்தான் சார். இந்த மொட்டையா? மொட்டையும் மீசையும். ஏயா குழந்தை பையன்ட்ட சைக்கிளை பிடிங்கிட்டு நாடகம் மாட்டீங்களா 2 பேரும்? சார் அது ஏன் சைக்கிள் தான் சார். இவன் ஸ்கூல் முன்னாடி தான் பொட்டி கடை இருக்குது. சைக்கிளை பூட்டா வச்சிருந்து தூக்கிட்டு போயிட்டான் சார் இவன். தேடி பார்த்தா கடைசியில் இவன் தான் சார் வச்சிருந்தான். யோ இரியா, நான் கேட்குறேன். வாப்பா, அவன் சைக்கிளை திருடினியா? ஆமா. என்னது? இதான் எங்க அப்பாவோட ஃபோன் நம்பரு. நான் தான் சைக்கிள் திருடுனேன்னு சொன்னீங்கன்னா புது சைக்கிளே வாங்கி தருவாரு. ஏன்பா இவ்வளவு வசதியான விட்டு பையனா இருக்க? எதுக்குப்பா சைக்கிள் திருடுன? செலவுக்கு பணம் பத்தல, அதனால தான் திருடுனேன். செலவுக்கு பணம்? சார் விடுங்க சார். A3 போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்தானம் இருக்கார்ல, அவர் எங்க சித்திக்கு தெரிஞ்சவர் தான். விடுங்க. இதான் எங்க சித்தியோட ஃபோன் நம்பரு. அவங்களையும் வர சொல்லுங்க. என்னங்க என்னங்க? என்ன? உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. எங்கிருந்து? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. போலீஸ் ஸ்டேஷன்? ஆமா. வண்டி வேகமா ஓட்டி எங்கேயாவது மோதிட்டீங்களா? சும்மா கொடு. அண்ணே. ஹலோ சார், R3 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். நான் தவசி பேசுகிறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். சார், சிவாங்கிறது உங்கள் பையன் தானே? ஆமாம், சிவாங்கிறது எங்கள் பையன் தான். என்ன விஷயம்? என்னங்க என்னாச்சு? சிவாக்கு என்னாச்சு? சிவாக்கு என்னாச்சுண்ணே? சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன திருட்டு கேஸ் விஷயமா. திருட்டு கேஸா? ஆமாம் சார், சைக்கிள் வந்து திருடிட்டான்னு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. சார் நல்லா விசாரிச்சிங்களா? பேர் சிவா, அப்பா பேர் தவசின்னு சொன்னானா? ஆமாம் சார், டி சிவாங்கிறான், அப்பா பேர் தவசிங்கிறான். இந்த ஃபோன் நம்பர் கூட அவன் தான் கொடுத்தான் சார். இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சார். ஒரே ஒரு தடவை நேரில் வந்தீங்கன்னா விசாரிச்சுட்டு அவனை அனுப்பி விட்டுறலாம் சார். என்னண்ணே என்னாச்சுண்ணே? என்னங்க என்ன திடீர்னு அமைதி ஆயிட்டீங்க? என்னாச்சு? நம்ம சிவா சைக்கிள் திருடி இருக்கான். ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து. இப்படிப்பட்ட பிள்ளை இருக்கிறத விட செத்து தொலைலாம். கடைசியில பாத்தியா சாந்தி, அவன் திருடன் ஆயிட்டான். சொல்லாதீங்க அண்ணே. ஏய், உன் அளவுக்கு இருக்கா அவன் திருடலடி. என்ன அவமானப்படுத்துக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். என்னங்க நானும் வரேங்க. யார் வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. அழாதீங்க அண்ணே. கண்டிப்பா நம்ம சிவாவா இருக்காது அண்ணே. அண்ணே ஐயோ அண்ணே அழாதீங்க அண்ணே. உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட நீ கேட்டுக்கலாம்ல. எதுக்கு திருடுன? நான் பார்த்துக்கிறேன் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆமாம் சார். இல்ல சித்தி, அப்பாவை அழ வைக்கிறதுக்காக தான் அப்படி திருடுனேன். அழ வைக்கிறதுக்கா? ஆமா, நம்மளை எவ்வளோ அழ வச்சிருப்பாரு. அதனால தான். ஓகே சார், இருக்காங்க சார்.
நான் பார்த்து அனுப்பிடுறேன் சார். ஓகே சார். என்னடா நீ நல்ல பையன்டா. சந்தானம் சார் தான் ஃபோனில் பேசினாரு, எல்லாம் விவரமாக சொல்லிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பையனை கூட்டு போங்க. சந்தானம் சார் உங்களுக்கு அவ்வளோ நெருங்கின ரிலேஷனா? பையன் கூட ஒன்றுமே சொல்லலை. பையனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. வா போலாம். ம். வா சிவா போலாம். என்னடா பாத்துட்டு இருக்க? வா போலாம். இல்ல சித்தி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு வெயிட் பண்ண சொல்ற? அவர் வரணும்ல. யாரு? அப்பா வரட்டும் சித்தி. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கத அவர் பார்க்க வேணாம். அவர் அழணும்ல. அதுக்காக தான் சித்தி. அவர் வந்துட்டாரு. தோல் மேல கை போடுங்க சித்தி. போடுங்க சித்தி. அவர் வந்தோடனே நான் உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், பார்க்கு கூட்டிட்டு போறேன், எம்ஜிஎம் கூட்டிட்டு போறேன், எங்கேயாவது கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க சித்தி. பேசுங்க சித்தி. நீ கவலைப்படாத சிவா. உனக்கு எது வேணாலும் நீ என்கிட்ட கேளு, சரியா? நான் உனக்கு தரேன். உன் அம்மா அப்பா உனக்கு செலவுக்கு பணம் தரலன்னு நீ கவலைப்படாத. யார் என்னை ஏமாத்தினாலும் எனக்கு கவலை இல்லை. நீ தாண்டா எனக்கு முக்கியம். என் பிள்ளை இல்லை நீ. உன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். உனக்கு என்ன மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் உனக்கு மாசம் மாசம் பணம் தரேன், சரியா? சிவா போலாம். சித்தி போலாம் சித்தி. டாய் போ. போய்யா. என்னை அழ வைக்கிறதுனால நீ ஜெயிச்சிட்டு தான் சந்தோஷப்படாத. இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காது. ரொம்ப பேசாதீங்க. மாசம் மாசம் எனக்கு சேர வேண்டிய பணத்தை மரியாதையை கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க பையனை நான் விட்டுருவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உங்க பையன் நிக்கிறத பாத்தீங்க. அப்புறம் எங்க திரும்ப பாப்பீங்க? ஜெயில்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.